Next, it does not replace any form of medical treatment. நீங்க மருந்து சாப்பிட்டாங்க நாங்க போயிட்டு மருந்து நிப்பாட்டுங்க நீங்க சொல்லக்கூடாது. நீங்க டாக்டர் இல்ல. டாக்டர் வந்து சார் 4 வருஷம் கஷ்டப்பட்டு படிச்சிருக்காங்க. இந்த ஒரு 4 வருஷம் 5 வருஷம் மேடம் 5 வருஷம் எவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சிருக்காங்க. சரிங்களா? இவ வந்து அவங்களுக்கு ஒண்ணு உடலை பத்தி இன்னும் நல்லா தெரியும். நம்ம வந்து கிட்னி எங்க இருக்காது அவங்களுக்கு அதுக்கு மேல தெரியும். நீங்க வந்து மருந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. நீங்க ஹீல் பண்ண அவங்க நல்லா ஆவாவே அவங்களே வந்து மருந்து நிப்பாட்டிடுவாங்க. நீங்களும் போய் சொல்லக்கூடாது மருந்து நிப்பாட்டாது. இப்ப வந்து சார் உங்க தலை வலிக்குது சார் எங்க பல்லுவலி உள்ளவரு எப்படி யாரு பல்லுவலி ஓகே மருந்து சாப்பிடணுமா யூ டிசைட் ஐ கேன் சே தட் நான் சொல்ல மருந்து நிப்பாட்டு சொல்லக்கூடாது சார் அவரு இஷ்டம் பல்லுவலி ஏன் மருந்து சாப்பிடுறீங்க நோ நீட் அந்த மாதிரி so it does not replace any form of medical. Next வந்துட்டு it complements all form of medical and other treatment. நீங்க acupuncture பண்றீங்களா நீங்க யோகா பண்ண என்ன வேணா பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம யாரும் தொடாமல இது எனர்ஜி பண்ணால நீங்க என்ன வேணா பண்ணிக்கலாம். it does not it complements. இங்க வந்து நீங்க என்ன சொல்ல அது இன்னும் கொஞ்சம் கூட பவர் கொடுக்கும் அதுங்களுக்கு. Next, prana healing should not interfere with any prescribed இந்த மருந்து சாப்பிடுன்னு சொல்லக்கூடாது நம்ம வேலையில ரைட்டா. நெக்ஸ்ட் வந்து we are not doctors. நம்ம வந்து டாக்டர் இல்ல. so always ask the patient to go and consult with doctor போய் பார்த்து நீங்க வாங்க திருப்பி. அவங்க வந்து ரத்த செக் பண்ணுவாங்க சுகர் செக் பண்ணுவாங்க பல மாதிரி செக் பண்ணுவாங்க செக் பண்ணிட்டு வாங்க அப்புறம் நாங்க வந்து திருப்பி செய்வோம்னு அந்த மாதிரி வரலாம். ஓகே. நெக்ஸ்ட் வந்துட்டு prana healing is provided at no cost. நாங்க யாருக்கு வந்து காசு சார்ஜ் பண்ணாம நாங்க கொடுக்குறோம். நாளைக்கு என்ன பண்ணுவோம் ஒரு பொட்டி வைப்போம். அந்த பொட்டி டொனேஷன் பாக்ஸ் மாதிரி நீங்க என்ன வேணுமோ நீங்க போட்டுக்கலாம். அதை வச்சு தான் நாங்க இதெல்லாம் கவர் பண்ணுவோம். மிச்ச காசு வந்து ஐ வில் புட். திஸ் ஹவ் இட் வர்க்ஸ். எங்க குறைபாடுவோம் நாங்க போடுவோம். கூட இருந்துச்சுன்னா அவங்க வச்சு அடுத்த கிளாஸ்க்கு அவங்க பாய்ப்பாங்க அவ்வளவுதான். சரிங்களா?